students, இந்த வீடியோவில் exercise 2.1ல fourth sum பார்க்கலாம். When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 13ஆல் டிவைட் ஆகும். அப்படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவை 13ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 9 கிடைக்குது. பியை 13ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 7ன்னு சொல்கிறாங்க. தென் சியை 13ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 10 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணி அது வர ஆன்சர் வந்து அது வந்து டிவிசிபிள் பை 13ஆல் வகுப்படும் அப்படின்னு உங்களை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவை வந்து நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் என்ன வரும்னு தெரியாது, ஆனால் ரிமைண்டர் வந்து 9 வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தென் பி அப்படிங்கிற நம்பரை அகைன் நீங்கள் 13ஆல் தான் டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்போ கோஷன்ட் என்ன வரும்னு தெரியாது, பட் ரிமைண்டர் வந்து 7. தென் சிங்கிற நம்பரை நீங்கள் வந்து 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் 10. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு தானே ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிக்கிறோம். வர ஆன்சரை 13ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே ஏங்கிறது என்னது, 13 + 9 ப்ளஸ் பிங்கிறது 13 + 7, தென் சிங்கிறது 13 + 10. ஓகேவா? இப்போது இங்கே கோஷன்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கோஷன்ட் வரும்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் கோஷன்ஸ் வரலாம் இல்லையா? அதனால் நம்ம வந்து இதை Q1, Q2, Q3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து Q1, இது வந்து Q2 அண்ட் இது Q3. இப்போது இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 27 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 × 26ன்னு வரும், பேலன்ஸ் 1 வரும். இதே வந்து 37 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 2 × 26 வரும், ஆனால் பேலன்ஸ் 11 வரும். ஸோ இப்போ 40ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 40யை வந்து 13ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 13 3s 39 வரும், பேலன்ஸ் 1 வரும். ஓகேவா? ஸோ அப்போ கோஷன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பர் இந்த ஏ வந்து மாறுறதை பொறுத்து இந்த டிவிடெண்ட் மாற உங்களுக்கு கோஷன்ட்டும் மாறும், ரிமைண்டரும் மாறும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோஷன்ட்டை வந்து Q1, Q2, Q3 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாமே கண்டிப்பாக க்யூவாக இருக்க வாய்ப்பில்லை, ஒரே நம்பர் கோஷன்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 13Q1, 13Q2, 13Q3 இதெல்லாம் பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஸோ 13Q1 + 13Q2 + 13Q3. ஓகே, தென் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன். 9 + 7 + 10ன்னு வந்துடும். இப்போது இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் நான் 13 காமனாக எடுத்துடுறேன். ஏன்னா இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே என்ன ரிமைனிங் இருக்கும், Q1 + Q2 + Q3. ஓகேவா? ப்ளஸ் 10 + 9 19 + 7 26ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13 இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், ப்ளஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது இது ஒரு டேர்ம். அப்போ டோட்டலாக 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 13, இப்போ 13 1s 13 வரும், 13 2s 26 இருக்கும். அப்போ 13 வந்து காமனாக இருக்குது இல்லையா? அப்போ 13 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்படி எடுத்துட்டேன்னா இங்கேருந்து 13 எடுத்துட்டா என்ன இருக்கும், Q1 + Q2 + Q3 இருக்கும். ஓகேவா? இந்த நடுவில் சிம்பிள் வந்து ப்ளஸ், இந்த 26 வந்து 2 டைம்ஸ் வரும். இதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா A + B + C கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், A + B + C = 13 × சம்திங். இது என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த நம்பர் வந்து 13ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படின்னா நம்மளை என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம், இப்போது இந்த நம்பர் இந்த ஃபுல் நம்பருமே 13ஓட மல்டிபிள் தானே.
இப்போ 13 into 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 13 டிவைட் பண்ண முடியுமா முடியாதா? தாராளமாக. அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 0 வரும். ஓகே, தட் மீன்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணும் 13 into 2 26. 26 நீங்கள் 13 டிவைட் பண்ணிங்கன்னா 2 times 26 பேலன்ஸ் 0ன்னு வந்துடும். புரியுதா? அப்போ 13 into 3 39. அப்போ 13ஓட மல்டிப்புளில் இருக்கிறப்போ இது வந்து மல்டிப்புள் ஆஃப் 13ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம்? therefore a plus b plus c is divisible by 13. ஓகே, தட்ஸ் ஆல். இதை தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ a plus b plus c is divisible by 13. So this is the solution.